எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஆடு மாடு கோழி அப்புறமா வந்துட்டு மயில் வளர்க்கணும், அப்புறமா வந்துட்டு குயில் வளர்க்கணும், அப்புறமா புறா லோ பேர்ட்ஸு அப்புறமா வான்கோழி இதெல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம அவ்வளோ டைம் கிடைக்கல, நம்ம ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியே அதிலே பிஸியாக இருக்கிறோம். பட் ஆனால் இயற்கையோட அழகை பாருங்களேன், என்னோடய கனவு நினைவாகிற மாதிரி. அதான் சொல்லுவாங்களே, நம்ம ஒரு விஷயத்த நினச்சா அது நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கணும். அந்த மாதிரியே இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில். நான் இயற்கை சூழ்நிலையில் வாழணும்னு ஆசை. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. டெய்லியும் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயிலோட அழகாக இந்த மயிலுங்க வந்து விளையாடுது. அதுவாக இயற்கையாகவே அதுங்க பாட்டுக்கு இருக்குங்க. மயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்டேஞ்சராக இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம நேஷ்னல் அனிமல், அதை நம்ம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லி என்ன ஆச்சுன்னா இப்போ அது ரொம்ப நார்மலாக காமனாக இருக்காது. நம்ம வீட்டு பின்னாடி அதுவே வளருது மயில். எத்தனை மயில் தெரியுமா? ஒரு 10 மயில்கிட்ட இருக்குது. அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. எங்கே இருக்குன்னா அது ஒன்றுமே இந்த புங்க மரம் இருக்குல்ல, இந்த மரத்து மேலே தான் நிற்கும். அவ்வளோதான். இதான் இந்த மரம் தான் அதுங்களோட வீடு. அதுங்க மற்றபடி இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதான் எல்லா மயிலும். மயில் மட்டும் இல்லை, உங்களுக்கு புறா, ஏகப்பட்ட புறா இருக்கும். புறா இருக்குது, கிளி இருக்குது, பச்சை கிளி, கல்குருவி, மைனா, எல்லாமே வரும். ஒன்றுமே இல்லை. நான் நான் இங்கே நான் வந்து செடி வளர்க்குறேன்ல, இங்கே நான் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் ஒன்று போடுவேன், சும்மா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் மயிலோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். அங்கே அத்தனை பெண் மயில் இருக்குது. அந்த பெண் மயில் எல்லாத்தையும் அது வந்து அவ்வளோ அழகாக கவர் பண்ணுது. அதோட அழகில் எல்லா பெண் மயிலும் வந்து கவர் ஆகி வருதுங்க. ஒரே ஒரு ஆண் மயில் தான் இருக்குது. அந்த ஒரு ஆண் மயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பெண் மயில் இருக்கீங்க. ஒரு 1 2 3 4 5 6 7 பெண் மயில் இருக்குது. ஒரே ஒரு ஆண் மயில் தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ இந்த 7 பெண் மயிலும் அடுத்து குட்டி போடுங்க. அப்போ எவ்வளோ குட்டி வரும்? இயற்கையோட அழகை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? முருகா, இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் சத்தியமாக. நம்ம அதான் சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. என்னோடய எண்ணத்தில் அது இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். நான் எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு காசு பணம்லாம் வேணாம், நான் நிம்மதியாக இருக்கணும், இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இப்படி எனக்கு இந்த நம்ம நினச்ச வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலேன்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் முருகனே வந்துட்டு, இல்லை நீ கவலைப்படாத, உனக்கு நான் அந்த வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், நீ கவலையப்பட, இயற்கையை உனக்கு அதை கொடுக்குன்ட்டு. அதான் சொல்லுவாங்க, நம்ம இயற்கையை நம்ம ரொம்ப லவ் பண்ணோன்னா இயற்கையை வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த தொகையெல்லாம் விரிச்சிட்டு அது இதுக்கெல்லாம் பார்க்கு ஜூனு போகணும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் சும்மா பின்னாடி வந்து நின்றா போதும். அது எப்போ நான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். இப்போ வேலையை முடிச்சுட்டு வந்து அப்படியே லைவாக ஜாலியாக பார்த்துட்ருக்கேன். இருட்டுற வரைக்கும் பார்ப்பேன், மழை பெய்யுற வரைக்கும் பார்த்துட்ருப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே இதுங்களை அழகாக நான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஃபுல்லாக ஒரே புறாவாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே புறாவாக இருக்கும்.